கமிங் டு பாட்னி வந்து ஒரு ஹார்ட் பீட் சீரீஸ்ல தான் தெரியும். ஆனா அப்பையில இருந்து ஃபர்ஸ்ட் நாள் போகும்போதே என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா எல்லாமே அவங்க பேர் எப்படி வந்துச்சு, பாட்னின்ற பேர் எப்படி வந்துச்சு நான் கேட்கவே இல்லை. ஆனா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதாவது எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போ ஹார்ட் பீட் அந்த டாக்டரா நடிக்கும் போது சிசர்லாம் எடுத்து கையில் படிச்சிருந்தேன். சிசர் எனக்கு சொல்லிட்டா போதும், அது சிசர்ல குரு, அது நான் பேர் வச்சு சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. இது இன்னமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ப்ரொஃபஷனலி. அண்ட் தேங்க்யூ பார்னி ஃபார் ட்ரஸ்டிங் த டீம் அண்ட் பிகம் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது இன்னும் ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சோஃபியோட ட்ராவலில் தான் இந்த சீரீஸ் போகும். அதை நம்பி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காம பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கே. ஸோ அது எனக்கு அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையாலாம் தெரியாம ஒரு பைசா கூட இல்லாம பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலா ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடையை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷனலாக இருக்கு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்கள் இங்கே நின்றுக்க முடியாது. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபேமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எங்களோட உழைப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது மூலியமா ஏதோ ஒன்று வருது, நாங்கள் உழைச்சிட்டே இருப்போம், சந்தோஷமா இருப்போம், இது மூலம் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் பிள்ளை ஜெயிப்பானா, என் பொண்ணு ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடய அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அனைத்து அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி.